My dear NGO friends, I am Dr. Paneer Selvam. We are talking about the NGO revival and survival. It is number part 3. So hereafter, I would like to focus the different avenues, opportunities which you can tap as an NGO. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய கொடுக்கக்கூடிய ஐட்டத்தில் ஃபர்ஸ்ட் ஐட்டம் உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இன்னைக்கு இருக்கிற செக்டரில் ஏர்னிங் செக்டர் அஸ் வெல் அஸ் ரொம்ப அட்ராக்டிவ் செக்டர் அப்படிங்கிறது நம்பர் 1, த எம்ப்ளாய்மெண்ட் ப்ரொவிஷன். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு டேட்டா கலெக்ட் பண்ணிட்டீங்க. என்ன டேட்டான்னா, வாட் ஆர் த ரிசோர்ஸஸ் அவைலபிள். அந்த ரிசோர்ஸில் நான் டூஸ் என்ன பண்ண போகிறேன், டோன்ட்ஸ் என்ன பண்ண போகிறேன், அதுவும் முடிச்சிட்டிங்க. இப்போ உங்கள்கிட்ட டெமோக்ராஃபிக் கண்டிப்பாக இருக்கும். பாப்புலேஷன் வைஸாக ஒவ்வொரு வீட்லேயும், உங்களுடைய வில்லேஜஸ்லேயும் ஆர் அதர்வைஸ் அர்பன் ஏரியாலையும் உங்கள்கிட்ட கண்டிப்பாக ஒரு டேட்டா இருக்கும். அந்த டேட்டாவில் பாப்புலேஷன் மட்டும் இல்லை, அவங்களுடைய எஜுகேஷன் லெவல், எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்க, இல்லை அந்த பேரண்ட்டு கூட எம்ப்ளாய்மெண்ட் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. மேபி அக்ரிகல்ச்சர் கூலியாக இருக்கலாம், ஒரு இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கராக இருக்கலாம், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டெய்லர்ஸாக இருக்கலாம். There are different kind of talents and the skills the community possess. So first of all, you start on a community resource center. உங்கள் சேம் பில்டிங்லேயே இதுக்காக ஒரு எக்ஸ்ட்ராலாம் ஒன்றும் பண்ண போகிறதில்ல. கம்யூனிட்டி ரிசோர்ஸ் சென்டர். அதே போல் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் வாலண்டியர்ஸ், பெய்டு வாலண்டியர்ஸ், கம்யூனிட்டி ரிசோர்ஸ் பர்சன்ஸ் ஆர் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் வாலண்டியர்ஸ் ஒன்று ஃபிக்ஸ் பண்ணுங்க. எம்ப்ளாய்மெண்ட் அப்படின்னு சொல்லி வரையில் there is a white collar, blue collar jobs, technical people, non-technical people, clerical. There are so many cadres. இது ரொம்ப பெரிய லெவலில் பண்ண வேண்டாம். உங்களுடைய என்ஜிஓலேருந்து உங்கள் பவுண்டரியை ஃபிக்ஸ் பண்ணுங்க. எந்த அளவுக்கு பவுண்டரி நீங்கள் போக முடியும். மேபி ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் ஆர் 20 கிலோமீட்டர்ஸ் ஆர் 30 கிலோமீட்டர்ஸ் 50 கிலோமீட்டர்ஸ் ஒரு பர்டிகுலர் முன்னாடி ரொம்ப ஃபார் ஆஃப் பண்ண வேண்டாம். இதுக்குள்ளே டீ ஷாப்ஸ்லேருந்து, சைக்கிள் ஷாப்ஸ்லேருந்து, ரீட்டைல்லேருந்து, மெடிக்கல் ஸ்டோர்ஸ்லேருந்து, ஹோட்டல்லேருந்து, ஸ்மால் ரெஸ்டாரண்ட்ஸ்லேருந்து, தெர் ஆர் மெனி எனிவேர். மேபி சம்டைம் டெக்ஸ்டைல் மில்ஸ் ஆர் டெய்லரிங் யூனிட்ஸ் மாதிரி. ஐ திங்க் டெஃபினெட்லி தெர் வில் பி a very huge number of establishments throughout. நீங்கள் என்ன பிளான் பண்ணலாம், உங்களுடைய ஸ்ட்ராட்டஜிக் பிளானில் ரொம்ப பெரிய ப்ளூ பிரிண்ட்லாம் போடாமல், you can aim only for recruiting only 50 numbers per month. போதும், ஃபர்ஸ்ட்ல ஒரு ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் இஃப் யூ ட்ரை டு ரீச் அர்பன் ஏரியா அப்படின்னா டெக்னீஷியன்ஸு, தென் அகெயின் நான் டெக்னீஷியன்ஸ், ஹாஸ்பிட்டாலிட்டி செக்டர்ஸ், இன்ஜினியர்ஸ், நிறைய ஹியூஜ் ரெக்குவயர்மெண்ட். நீங்கள் அவ்வளோ அளவில் முதல்ல நீங்கள் பண்ணுவோன்னா ட்ரையல் அண்ட் எரரில் ஃபர்ஸ்ட்ல யூ கேன் ஸ்டார்ட் with a limited boundary. From your NGO you can reach up to about 25-30 kilometers அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் போய் ஃபிசிக்கலாக ஒன்றும் சர்வே பண்ண வேண்டாம். என்ஜிஓ பற்றி எல்லாத்துக்கும் ஒரு இமேஜ் இருக்குது, ஒரு ரெப்புடேஷன் இருக்குது. ஸோ உங்களுடைய வாலண்டியர்ஸில் யாராவது ஐடியில் இருந்தாங்கன்னா இட்ஸ் வெல் அண்ட் குட். அப்படி இல்லைன்னா ஒரே ஒரு வாலண்டியரை உங்கள் ரெசிடென்ஷியல் ஒன்று வச்சுக்கோங்க. ஒன்லி 1 person is enough. ஸோ இந்த கம்யூனிட்டி வாலண்டியர்ஸ் பேஸ்ட் ஆன் யுவர் டெமோக்ராட்டிக் ப்ரொஃபைல், எம்ப்ளாய்மெண்ட்டுக்காக எதிர்பார்த்துருக்கக்கூடிய, அது பேரண்ட்டாக இருக்கலாம், சன்னாக இருக்கலாம், டாக்டராக இருக்கலாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய அத்தனை மக்களுடைய அப்ளிகேஷன்ஸும் மேபி ஒரு காமன் பிளேஸில் ஒரு பாக்ஸஸில் அவங்க பண்ணுற மாதிரி வச்சு உங்களுடைய என்ஜிஓக்கு ரீச் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. ஸோ அங்கே உள்ள மற்ற இடங்களில் எல்லா ஹோட்டல்ஸையும் மற்ற இடத்துலையும் த்ரூ யுவர் கம்யூனிட்டி வாலண்டியர் ஆர் த்ரூ யுவர் நெட் யூ இன்ஃபார்ம் தெம் தட் யூ ஆர் ஜெனரேட்டிங் மேன் பவர் ஃபார் கிரியேட்டிங் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஜெனரேட்டிங் அப்ளிகேஷன்ஸ், இதெல்லாம் நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணிங்க. ஸோ இது வந்த உடனே நீங்கள் ரெக்ரூட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி கேண்டிடேட்ஸ் அவைலபிள் இருந்தாங்கன்னா, இந்த என்ஜிஓ வாட் தே ஹேவ் டு டூ இஸ் யூ கால் அப்பான் பீப்புள் அண்ட் just to ask them to attend the 1 hour training like a mannerism or hospitality, how to treat the people, how to respect people. Maybe you can say from hello, good morning, good afternoon, good evening, may I come in sir, excuse me, sorry, please, something like that. And the hard feeling அப்படியே கொஞ்சம் சாஃப்டாக ஆக்கிட்டு ஒரு 1 hour 2 hours, that's more than enough. And you are all well qualified NGOs. ஸோ இவங்களை ரெக்ரூட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த மாதிரி அனுப்பிச்சு ஒருத்தராக நீங்கள் கொடுக்க ஆரம்பிங்க. அது மேபி ஸ்மால் பிளேஸாக இருக்கலாம். பெட்டி ஷாப்ல இருந்தே நீங்கள் லேபர் ரொம்ப இதாக இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி ஹவுஸ்மேட்டுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஹெவி டிமாண்ட்.
For example, if there is an NGO in Andipatti or Theni or Bodi Naikanur அப்படின்னு சொன்னால் கூட பக்கத்தில் இருக்கக்கூடிய என்ஜிஓ காலனிகள் ரெசிடென்ஷியல் வெரி போஷ் ஏரியாலாம் இருக்கிறதுனால அவங்களுக்குலாம் வந்து ஹவுஸ்மேட் சர்வெண்ட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஹவுஸ்மேட் கூட நீங்கள் டு ட்ரெயின் what is housekeeping, how to treat the people, how to I think respect the household people and their owners. So this is a way I think people will have to learn. அப்போ உங்கள் ப்ராடக்ட் வெளியே போனாலே they should tell that okay this is the product from this NGO. ஓகே, இப்போ ஃபைனான்ஷியலுக்கு வருவோம். ஸோ நீங்கள் வந்து 50 பீப்புளை வந்து ஒரு மந்த்துக்கு ஒரு 10 கம்யூனிட்டி ரிசோர்ஸ் வாலண்டரி வச்சு பண்ணுறீங்க உங்கள் கம்யூனிட்டி ரிசோர்ஸ் சென்டர் வழியாக. நீங்கள் யாருக்கும் சேலரி கொடுக்கல, அவங்க பண்ணிட்டு வரக்கூடிய ஏர்னிங்ஸில் வந்து யூ கிவ் தம் சே அபவுட் 10% ஆர் 15%, 20% அக்கார்டிங் டு யுவர் ஓன் வில் அண்ட் விஷ். ஸோ இப்போ நீங்கள் வந்து பர் மந்த்துக்கு 50 வேகன்சி பண்ணையில் ஒரு 200 வேகன்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க, 50 வேகன்சி சக்ஸஸ் ஆகுது. ஓகே, சக்ஸஸ் ரேட் வந்து உங்களுக்கு 1/4 இருந்தாலே ஓகே. பட் உங்கள் ஏரியாவில் அக்ரிகல்ச்சர் ஒர்க்கர் கூட, அக்ரிகல்ச்சர் கூலி கூட அண்ட் லோடிங் கூலி கூட எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து ஒரு செயினாக இருங்க. ஸோ யூ ஆர் த மீடியேட்டர் அண்ட் யூ ஆர் த ஃபெசிலிட்டேட்டர். ஓகே, இப்போ நீங்கள் வந்து ஒரு 200 வேகன்சியை பண்ணி 50 தான் சக்ஸஸ் பண்ணியிருக்கிறீங்க. தட்ஸ் என்ன, இட்ஸ் ஓகே, 1/4 சக்ஸஸ்னாலே ஓகே. அதில் வந்து நீங்கள் வந்து ஒரு பர் மந்த்துக்கு நீங்கள் பிளான் பண்ணணும். ஸோ தட் 50யோட நிப்பாட்டி விடாது. 50 வந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து ஒரு 200க்கு 50 அப்படின்னா அடுத்த மாதம் 150 50, அடுத்த 100க்கு 50 அப்படிங்கிற மாதிரி அப்படியே கொண்டு உங்களுடைய குவாலிட்டி ஆஃப் எம்ப்ளாயி, குவாலிட்டி ஆஃப் யுவர் ஒர்க்கர் ஆர் குவாலிட்டி ஆஃப் யுவர் ஸ்டாஃப் நல்லா இருக்காங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு வந்து ஈஸியாக ஜாப் கிடச்சுன்னா அதோட மட்டும் இல்லை, பலாப்பழத்தை தேடி வரக்கூடிய ஈவோல உங்களை தேடி நிறைய வர ஆரம்பிச்சுக்கோங்க. ஓகே, இதில் வந்து எப்படி சார் சார்ஜ் பண்ணலாம்? சரி, இன்னோவேஷன் இஸ் வெரி வெரி வைட்டல். Innovation very very important. That should be unique. That's called USP அப்படின்னு சொல்லுவோம், யூனிக் செல்லிங் ப்ராடக்ட்ஸ். இப்போ நீங்கள் வந்து நம்ம வீட்டிலே பார்த்தீங்கன்னா முன்னாடி டியூப்லைட் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ எல்டி வந்துருச்சு. நீங்கள் டியூப்லைட்டுக்காக சோக்கு அதெல்லாம் பட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. யூ கேன் ஃபிக்ஸ் எல்டி பல்ப். அது கன்சம்ஷன் ரொம்ப குறையா இருக்குது. ஸோ அப்போ நீங்கள் வந்து டியூப்லைட் இருக்கிற வீட்டிலே வந்து எல்டி பல்பு அதிகமாக வந்துட்டு இருக்கு. ஏசி முன்னாடி என்ன வாங்குவோம்னா 1 டன் வாங்குவோம், 1.5 2 டன்ஸ் வாங்குவோம். இப்போ வோல்டேஜ் என்ன பண்ணிட்டான், ஒரே மெஷின் தான், ஒரே ஏசி மெஷின். பீப்புள் ரொம்ப குறையா இருக்காங்க, 1 டன் சேம் மெஷின். கொஞ்சம் அதிகமாக இருக்க 1.5, இன்னும் அதிகமாக இருக்க 2 டன்ஸ். ஸோ மூணுமே ஒரே இதில் வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு. இல்லை ஃபேன் பார்த்துங்க, முன்னாடிலாம் ஃபேன் கொஞ்சம் சவுண்டு வரும். அதோட மட்டும் இல்லை, ரிமோட் கொடுத்துட்டான். ரிமோட்டில் வந்து ஒரு லைட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. லைட் ஃபிக்ஸ் பண்ணி நேராக அங்கே கொண்டு போய் பண்ணிக்கலாம். நீ நேரம் எடுக்க தேவையில்லை. டியூப்லைட்டுக்காக போக வேண்டிய, லைட்டுக்காக போக வேண்டியதில்லை, ஃபேனுக்காக போக வேண்டியதில்லை. ஒரே சுவிட்ச் ஆர் ஒரே ரிமோட் தட் வில் கண்ட்ரோல் யுவர் டியூப் லைட் ஆர் 0 வாட்ஸ் பல்ப் ஆர் ஃபேன். ஸோ இப்போ இன்னும் அதிகமாக என்ன கொண்டு வராங்க, சவுண்ட்லெஸ். ஸோ திஸ் இஸ் கால்ட் இன்னோவேஷன். அதே போல் காரில் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்டு, ஃபோர்த் இயர் அது மாதிரி டிரைவிங் பழகி பண்ணி பறையில ரோட்டில், அதுவும் சம் டிராஃபிக் ரோட்டில் எஸ்பெஷலி ரொம்ப க்ரௌடட் ப்ளேஸில் பண்ணுறது, ஆப்ரேட் பண்ணுறது கஷ்டம். உடனே இப்போல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக் வந்துச்சு. ஸோ ஆட்டோமேட்டிக் இட்ஸ் லைக் 2 வீலர் ரைடிங். ஸோ எனிபடி கேன் டிரைவ் த வெஹிக்கிள். இதெல்லாம் இட்ஸ் ஆல் இனோவேஷன். அதுபோல் நீங்கள் இனோவேஷன் பண்ணல, நீங்கள் 2 விதமாக இனோவேஷன் பண்ணலாம். ஒன்று வந்து ஒவ்வொரு வேகன்சிக்கும் அமௌண்ட் வாங்குறது இட்ஸ் அ ரெகுலர் கல்ச்சர். நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஸ்டாஃப் வந்து முன்னாடி ஒரு 1-2 இது பண்ணல, யூ வில் ஆஸ்க் ஃபார் சம் கான்ட்ரிபியூஷன் அஸ் அ டோக்கன், சம்திங் லைக் தட். பட் நெக்ஸ்ட் தேர்ட் ஆர் ஃபோர்த் பிளேஸ்மெண்ட்ஸில் யூ கேன் டெல் தம் டு பே சம் 2,000 rupees ஆர் 3,000 rupees ஃபார் 5 நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் ஆர் 3 நம்பர் ஆஃப் வேகன்சிஸ். நான் ஃபில்அப் பண்ணுவேன். ஒரு ஆள் கேட்கல. யூ பே லைக் என்ன பேயிங் மணி ஃபார் லைக் நியூஸ் பேப்பர் கான்ட்ரிபியூஷன், சப்ஸ்கிரிப்ஷன், சம்திங் லைக் தட். ஸோ ஒரு 600 வேகன்சி நீங்கள் வந்து ஒரு இயரில் 50 × 12 600 வேகன்சிஸ். இந்த 600 வேகன்சிஸுக்கும் நீங்கள் எப்படி போகிறீங்கன்னா, ஒரு ஃபேக்ட்ரியை பொறுத்த மட்டும், ஒரு ஸ்டாலை பொறுத்த மட்டும், ஒரு ஸ்மால் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ஒரு வேகன்சியை ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கு வந்து நீங்கள் வந்து அவங்கள்ட்ட வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் போல், அதாவது வந்து ஒரு 2,000 ஒரு இது கொடுத்தாங்கன்னா 2,000ல் வந்து நீங்கள் வந்து யூ கேன் ஃபில் அப் 3 வேகன்சிஸ், 4 வேகன்சிஸ் ஆர் 5 வேகன்சிஸ். மேபி லைக் கிளர்க்காக இருக்கலாம், ஆர் டேபிள் கிளீனராக இருக்கலாம், ஆர் ஸ்கேவெஞ்சராக இருக்கலாம், ஒரு ஹவுஸ் மெய்டாக இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து இட் வில் பி ரிலேட்டிவ் வைஸாக வெரி சீப்பர். பட் உங்களுக்கு வந்து 600 வேகன்சின்னு பண்ணி போகையில் பர் இயரில்
மல்டிப்ளைட் பை 2000 போனீங்கன்னா 12 lakhs கிடைச்சிடும். இந்த 12 lakhs ஏர்ன் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன எஃபோர்ட் எடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய சேம் பிளேஸ் அந்த 12 lakhsல வந்து யூ கேன் ஸ்பெண்ட் ஈவன் 1 lakh ஃபார் கம்யூனிட்டி வாலண்டியர்ஸ். ஓகே, அண்ட் மேபி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெண்ட் மற்றதெல்லாம் ஒரு 1 lakh. ஓகே, ஸோ யூ ஹேவ் ஒரு 10 lakhs. ஸோ ஆன் அன் ஆவரேஜ் ஆஃப் 1 lakh ஒரே ஒரு ப்ராஜெக்ட். நான் ஐ எம் கோயிங் டு கிவ் எ எண்ட்லெஸ் ப்ராஜெக்ட்ஸ். இந்த ஒரே ஒரு ப்ராஜெக்டில் ஐ திங்க் யூ கேன் ஏர்ன் அபவுட் ₹1,00,000 பெர் மந்த். அதுக்கு என்ன பண்ணுவீங்க? ஆர்கனைஸ் பண்ணுறீங்க, ஒரு இன்னோவேஷன் இன்ட்ரோடியூஸ் பண்ணுறீங்க. இந்த இன்னோவேஷன் வந்து நான் சொல்கிறது வந்து ஐ திங்க் யூ கேன் ஹேவ் அ சப்ஸ்கிரிப்ஷன் ஆர் அதர்வைஸ் நோ ஐ டோன்ட் கோ ஃபார் சப்ஸ்கிரிப்ஷன் வைஸ். ஐ கலெக்ட் யூனிட் வைஸ். ஒரு எம்ப்ளாயி கொடுத்தாங்கன்னா நான் இவ்வளோ கலெக்ட் பண்ணுவேன். நீங்கள் வந்து இப்போ நான் உங்களுடைய பவுண்டரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி இது அதுக்கப்புறம் ஒரு லேயர் அடுத்தடுத்த லேயர் மேலே கொண்டு போனீங்க அப்படின்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வச்சு நீங்கள் மேலே போகையில் ஐ திங்க் யூ கேன் மீட் பீப்புள் ஆஃப் டிஃப்ரெண்ட் கார்பரேட்ஸ். உங்களோட இதெல்லாம் க்ரோஸில் தான் இருக்கும். Because off late you don't know to have to meet HR people or chairman or anybody. It all be online. So you can just send a resume and people can interview. Your money will be received. And moreover, what I suggest you in the innovation, if you like, I can also want to tell you that. ஒரு வேகன்சி எடுக்கிறாங்க, ஒரு 10 வேகன்சி 20 வேகன்சி அப்படின்னா you please invite them to your NGO. You tell them that is how NGO has been built upon. What is the infrastructure facilities you have. How can you can supply so much of people whenever they need. So they will understand your capacity and again your contacts and your infrastructure. So that they will develop a reputation saying that I can hereafter I will refer anybody we require for our maybe like industry or factory or anywhere. So இந்த மாதிரி அவங்க உங்களிடத்து வரை வந்து பண்ணல then again you will also demand. I think per visit so many people can be assembled. So they can interview, they can choose the candidates. So அந்த நேரங்களில் வந்து they don't limit you to 2,000 rupees. They will pay you for hall, electricity and utilities, so much of things. So இது வந்து ஒரு small one of the projects which I would like to have, because in community resource center there should be a endless projects. So this project should alone give you about ₹1,00,000 per month and an average of 10 to 12 lakhs per year. But in the project விட்டு அடுத்த ப்ராஜெக்ட் போகிறதுக்கு முன்னாடி you have to make ensure that இந்த ப்ராஜெக்டில் எனக்கு 12 lakhs வந்ததுக்கு அப்படின்னு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்ததுக்கு அப்புறம் தான் then you will have to move to the next project. So I will again discuss with the next project, and if at all anything to be added in the employment program, that will also I will give you tips. And if at all anything you want to prepare like a project kind of things, you can contact me to give you the correct picture, how to go about it, what are the SOPs to be followed, or what are the structures, and how things will have to be made as a business model. So take this as a model. I think it is applicable to almost all the NGOs invariably. You can try out, and I'll meet you with the next proposal very shortly. Thank you very much and wish you all the best. Thank you.